ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ வந்துட்டு கடலை உருண்டை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போது ஒரு வானலியில் நடக்கலை போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர மாதிரி நல்லா வறுத்துக்கணும். கருப்பாகாமல் கரெக்டாக பார்த்து வறுத்துக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வந்து கடலை உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நடக்கலை இருக்குது இல்லையா, அதை வந்து வானலியில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். நல்லா ஸ்லோவில் வச்சு வறுத்துக்கணும். சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து நடக்கலை வந்துட்டு ஒரு 1/4 கிலோ, ஒரு 10 பேர்த்துக்கு மட்டும் நான் செய்கிற மாதிரி அளவு சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் நடக்கலையை வந்துட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, அதையும் ஒரு 1/4 கிலோவுக்கு தனியாகவே போட்டுக்கோங்க, ரொம்ப வேண்டாது. அதையும் நல்லா வந்துட்டு ப்ரௌன் கலர் வர மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இது அப்படியே லைட்டாக ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அது கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் கரண்டி வச்சு கலரி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கையில் அப்படியே உருண்டை பிடிச்சிக்க வேண்டியது தான். நம்ம இது சொல்ல மறந்துட்டேன், இதில் வந்து 2 ஏலக்காய் போட்டிருக்கேன் நான், அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். இது போட்டு 2 கல்லுக்கும் போட்டிருக்கேன், ஏன்னா இனிப்பு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும், அதுக்காக போட்டிருக்கேன். நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். ஸோ கடலை உருண்டை ரெடி. குழந்தைங்களுக்கெல்லாம் இது ஒரு ஹெல்த் மிக்ஸு. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததையும் தாராளமாக அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சதான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.